நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசனிங் டாப்பிக்கில் இருந்து ஒரு டாபிக் எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்களை வந்து கண்டறிக. அந்த டாப்பிக்கில் இருந்து இன்றைக்கி சம்ஸ் வந்து எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நமக்கு ரீசனிங் டாப்பிக்கில் வந்து நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து எஸ்ஐ பிசி எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இந்த மாடலில் இருந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம். இந்த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்களை கண்டறிக, இதிலேருந்து வந்து நம்ம ஒரு கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம மார்க் வாங்கிடலாம். சரி வாங்க, இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு நம்பர் சீரிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 4, 5, 7, 10, 11, 13, 16, 17. கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. 22ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும், அதில் வந்து என்ன வரும், இந்த கேள்விக்குறியில் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதேமாரி நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து நம்பர் சீரிஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ அந்த 5க்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்படியே பாருங்கள், அப்படியே சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. இப்போ 5க்கு 7க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது பாருங்கள். இப்போ 7க்கும் 10க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இப்போ 10க்கும் 1க்கு டிஃப்ரென்ஸ், 10க்கும் 11க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1. இப்போ 11க்கும் 13க்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2. அடுத்து பாருங்கள். 13க்கும் 16க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ பாருங்கள். எந்த ஆர்டரில் இருக்குது? 1, 2, 3 டிஃப்ரென்ஸ் 1, 2, 3ல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் இப்போ பாருங்கள். 16க்கும் 17க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1. அப்போ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரணும்? 2 வரணுமா? அப்போ வந்து எந்த நம்பர் அங்கே போட்டால் நமக்கு டிஃப்ரென்ஸ் 2 கிடைக்கும்? 17 கூட இப்போ 2 ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த நம்பர் தெரிஞ்சிருமா? 17 கூட ப்ளஸ் பண்ண அந்த 2 வந்து ப்ளஸ் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? அவ்வளோதான். இப்போ 1 இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1, இதுக்கு 2, இதுக்கு 3. அதே ஃபார்மேட்டு தான் வந்து 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. நமக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா 19ன்னு கிடைக்கிது. இப்போ இந்த 19க்கும் இந்த 22க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 3 தான் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3ன்னு கிடச்சிருச்சா? அவ்வளோதான். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். 2வது கொஷின் பாருங்கள். அடுத்த ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ 65, 5, 125, 25 கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 125ன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ பாருங்கள் என்ன லாஜிக்கில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யோசிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சப்போஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 நம்பர் அப்படியே 1 விட்டு 1 வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், அதேமாரி பார்த்தா நமக்கு எந்த லாஜிக்குமே வந்து கிடைக்காது. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கலனா நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு நம்பர் விட்டுட்டு ஒரு நம்பர் வந்து லாஜிக் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு பாருங்கள் 5, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பாருங்கள் 5, 25, 125. இப்போது இதிலேருந்து ஒரு லாஜிக் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்கள். இப்போ 5 5ஆல் பெருக்குனா தான் வந்து நமக்கு வந்து 25ன்னு கிடைக்கும். இந்த 25 5ஆல் பெருக்குனா தான் வந்து 125 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 625, 125. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லாஜிக் பாருங்கள். 5, 25, 125 அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு. புரியுதா? இப்போ 625 நீங்கள் 5ஆல் வகுத்தா உங்களுக்கு வந்து 125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது இந்த 125 இப்போ 5ஆல் வகுத்தா வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்கும். அதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? இப்போ நீங்கள் இங்கே 25ன்னு போடுங்களேன். நீங்கள் வந்து இங்கே 25ன்னு போட்டுட்டு அந்த 25 நீங்கள் 5ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 125ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 125 நீங்கள் 5ஆல் பெருக்கினீங்கன்னா 625ன்னு கிடைக்கும்.
ஸோ இங்கே வந்து ஸோ இந்த ஆர்டரில் போய்ட்டுருந்துச்சு 5 5 25 25 5 125. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. ஸோ 5 இங்கே 25 இருக்குது. அடுத்த 5ஆல் பெருக்குனா ஸோ 125. இந்த 125 5ஆல் பெருக்குனா ஸோ 625. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ 25 தான் வந்து ஆன்சர். ஸோ புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 5 15 கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. 63 127 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கேள்விக்குறி கொடுத்துருக்க இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்ன லாஜிக்கில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஏதாச்சும் ஸ்கொயரில் இருக்கா க்யூப்பில் இருக்கா ஏதாச்சும் பாருங்கள். இல்லைனா ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஒரு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா பார்க்கணும். பக்கத்தில் இருக்க நம்பருக்கு சப்போஸ் அப்படி வரலன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இப்போ பக்கத்தில் இருக்க நம்பருக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது. ஸோ அடுத்தது இப்போ 7க்கும் 15க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 8 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது. ஸோ அடுத்தது பாருங்கள். இப்போ 15 கேள்விக்குறி. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ 63க்கும் 127க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 64 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ நம்ம இதை வச்சே இந்த 2 இது வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது 4 நம்ம 2ஆல் பெருக்கினா தான் வந்து என்ன கிடைக்குது ஸோ 8ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், இந்த 8 2ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும் ஸோ 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 16. இப்போது அந்த 16ஐயும் இந்த 15ஐயும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 16ம் 15ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் ஸோ 31 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதான் வந்து ஆன்சரு. சரிங்களா? இப்போ நீங்கள் 31 வந்து இங்கே ஃபில் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் 31 நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 31க்கும் 63க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ என்ன வரும் நெக்ஸ்ட்டு வந்து 16 நீங்கள் 2ஆல் பெருக்கினா என்ன வரும் ஸோ 32 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 32 நீங்கள் 2ஆல் பெருக்கினா 64ன்னு வரும். புரிஞ்சா? இப்போ 4 2ஆல் பெருக்கினப்போ தான் வந்து நமக்கு 8 கிடச்சிச்சு. இப்போ 8 2ஆல் பெருக்கிறப்ப தான் 16 கிடச்சிச்சு. இப்போ அந்த 16 15 ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 31 போட்டால் தான் இந்த சீரீஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ புரிஞ்சா? ஸோ அடுத்து கொஸ்டின் பாருங்கள். இதை வந்து என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அது பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும் ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சப்போஸ் அப்படி நம்மளுக்கு கிடைக்கலன்னா ஸோ அடுத்து வந்து இன்னொரு நம்பரை விட்டு இன்னொரு நம்பர் லாஜிக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள். ஸோ என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அப்படியே சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். பார்த்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி நானே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ 1 1 16 4 25 5 36 6 11 கேள்வி கொடுத்துருக்காங்க 11 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் 1 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ அதான் பாதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸோ என்ன கிடைக்கும் 16ன்னு கிடைக்குமா? ஸோ இங்கே 5 ஸ்கொயர் பண்ணால் ஸோ என்ன கிடைக்கிது ஸோ 25ன்னு கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 6 ஸ்கொயர் பண்ணால் ஸோ 36 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணணும் அதே லாஜிக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் வந்து 36. அப்போது 11 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஸோ 121ன்னு வருமா? 11 ஸ்கொயர் பண்ணால் ஸோ 121ன்னு வரும். ஸோ அதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பாருங்கள். 5வது சம். ஸோ இது வந்து என்ன லாஜிக்கில் போட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் அப்படியே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ரிலேட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இல்லைன்னா ஒரு நம்பரை விட்டு
ஸோ ஒரு நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அப்படி நமக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கலன்னா அப்புறம் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்க்கணும். ஸோ அப்படியும் கிடைக்கலன்னா நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பகா எண்களுடைய தொடர் கொடுத்துருக்காங்க. ஸோ பகா எண்கள்லாம் என்னென்னா, ஸோ அந்த நம்பரு ஸோ அந்த நம்பரால் மட்டும்தான் வகுப்படும், ப்ளஸ் வந்து 1ஆல் வகுப்படும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம 3 இருக்கா, இப்போ 3, 5, 7, அப்புறம் வந்து 11. ஸோ இதான் வந்து நம்ம பேசிக்காக பகா எண் தொடர்களா. இப்போ 5 5ஆல் வகுக்கலாம், ப்ளஸ் 1ஆல் வகுக்கலாம், அவ்வளோதான். இப்போ 7 7ஆல் வகுக்கலாம், ஸோ 1ஆல் வகுக்கலாம். ஸோ அதுமாரி பார்த்திங்கன்னா பகா எண் தொடர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கேள்விக்குறி கொடுத்துருக்க இடத்துல வந்து எந்த பகா எண் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆப்ஷன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பகா எண்ணுன்னா அந்த அந்த எண்ணால் மட்டும்தான் வகுப்படும், ப்ளஸ் வந்து 1ஆல் வகுப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ 69 வந்து 69ஆலேயும் வகுப்படும், 3ஆலேயும் வகுப்படும், 1ஆலே வகுப்படுமா? அப்போ இது வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் 68 பாருங்கள், அது 68ஆல் வகுப்படும், ஸோ 4ஆலே வகுப்படும், 2ஆலேயும் வகுப்படும், அப்போ எந்த ஆப்ஷனும் வராதா? நெக்ஸ்ட் 74 பாருங்கள், அது வந்து 74ஆல் வகுப்படும், ஸோ 2ஆலேயும் வகுப்படுமா? ஸோ அப்போ இதையும் வராது. இப்போ 71 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 71 பார்த்திங்கன்னா 71ஆல் மட்டும்தான் வகுப்படும், ப்ளஸ் வந்து 1ஆல் வகுப்படும். அப்புறம் ஆன்சர் பார்த்திங்கன்னா 71. ஸோ 71 தான் வரும். புரிஞ்சா? இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். அதில் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு நம்பர் சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன லாஜிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ 9, ஸோ 19, ஸோ 39, 79, 159 டேஷ் ஸோ கேள்வி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 639 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன லாஜிக்கில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரில் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள். சப்போஸ் அப்படி நம்மளுக்கு எந்த லாஜிக்கும் கிடைக்கலனா அப்புறம் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரில் பாருங்கள். ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 9க்கும் 19க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பாருங்கள். ஸோ 9க்கும் 19க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து 19க்கும் 30க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 20 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், 39க்கும் 79 டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள் 40. ஸோ 79க்கும் 159க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக அந்த லாஜிக் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கலாம். பாருங்கள், 10, 20, 40, 80 அப்படியே 2 ஸோ 2 மடங்கு ஆகிட்டே போதா. இப்போ 10 2ஆல் பெருக்குனா 20. ஸோ 20ஓட 2 மடங்கு தான் 40, 40ஓட 2 மடங்கு தான் ஸோ 80. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அப்போ என்ன இருக்கணும்? ஸோ 80ஓட 2 மடங்கு வந்து 160 தான். இப்போ அந்த 160 ப்ளஸ் இந்த 159 வந்து ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். புரிஞ்சா? ஸோ இந்த ஆர்டரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 80. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்? ஸோ 160 இருக்கணும். அப்போ 159 கூட ஸோ 160 வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 160 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? ஸோ 9 மீதி 1 மீதி 11க்கு 1 மீதி 1 அப்போது ஸோ 319 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 4வது ஆப்ஷன் தான் 319 தான் வந்து ஆன்சர். ஸோ புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் சீரிஸ் பாருங்கள். இது பார்த்தாலே வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். எப்படின்னு வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸோ இதுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் நமக்கு அப்படி கிடைக்கலன்னா அடுத்து என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12க்கும் ஸோ 36க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 36க்கும் 108க்கும் வந்து லிங்க் இருக்குது. இப்போ 108க்கும் 324க்கும் லிங்க் இருக்குது. ஸோ எப்படி நான் சொல்லிட்டா பாருங்கள். இப்போ 12
நீங்கள் ஸோ 3ஆல் பெருக்குனீங்களா ஸோ உங்களுக்கு 36ன்னு கிடைக்கும். இந்த 36 நீங்கள் 3ஆல் பெருக்குனா ஸோ 36 நீங்கள் 3ஆல் பெருக்குனா ஸோ 108ன்னு கிடைக்கும். இப்போ 108 3ஆல் பெருக்குனா ஸோ 324 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதே லாஜிக் தான் இங்கேயும் வந்து மேலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த 15 நீங்கள் 3ஆல் பெருக்குனா தான் வந்து நமக்கு 3ஆல் பெருக்குனா 45ன்னு கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்போது இந்த 45 ஸோ 3ஆல் பெருக்குனா நமக்கு இங்கே என்ன வரும் தெரிஞ்சு போயிடுமா. இப்போ 45 இப்போ 3ஆல் பெருக்கணுமா, ஸோ என்ன வரும் 15க்கு 5 5 அடுத்தது மீதி 1. இப்போ நாம் 12 + 13 என்ன வரும் 135. எங்கே இருக்க ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். ஸோ 135. ஸோ புரிஞ்சா. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே கொஷின் கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ பக்கத்தில் பாருங்கள், இல்லை 1 நம்பர் டு 1 நம்பர் பாருங்கள். ஸோ அடுத்தது அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ 12 32 72 152 கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. 632 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், இப்போ 12க்கும் 32க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் என்னென்னு கிடைக்குதுன்னு பாருங்கள். என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்து 32க்கும் 72க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ 40 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ 72க்கும் 152க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 80 ஸோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது இப்போ பார்த்தாலே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆர்டரில் போய்ட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ 20 அதோட 2 மடங்கு தான் 40. இப்போ 40உடைய 2 மடங்கு தான் வந்து 80. அப்போது வந்து ஸோ 80உடைய 2 மடங்கு 160. அப்போது இப்போ பாருங்க, 12க்கும் 32க்கும் 20, ஸோ 32க்கும் 72க்கும் 40, ஸோ 72க்கும் 152க்கு 80. அப்போ 152க்கும் இங்கே இருக்கிற நம்பருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 160 இருக்கும். அப்போ 160 ப்ளஸ்ஸு ஸோ 152. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் இங்கே என்ன வரும்னு கண்டுபிடிச்சிடலாமா. 152 கூட வந்து இப்போ 160 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போது 2 6 5 11 மீதி 1. அப்போது 312 தான் வந்து ஆன்சர். புரிஞ்சா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து நமக்கு எஸ்ஐ எக்ஸாமில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். நம்ம ஃபார்முலா வச்சு போடுறது கூட நம்ம போட்டுடலாம். பட் ஆனால் அதே மாதிரி மைண்ட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளால் வந்து சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து இதெல்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 19 32 47 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்ன வருது, 11 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ 8க்கும் 19க்கும் பார்த்திங்கன்னா 11 ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ 19க்கும் 32க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ 13 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 32க்கும் 47க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 15 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து என்ன ஆர்டரில் போய்ட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ 11 + 2 13, 13 + 2 15. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே என்ன வரும், இப்போ 15 + 2 தான் வருமா, அப்போ 17. அப்போது ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரும், 17 தான் வரும். அப்போது வந்து 47 கூட இப்போ 47 கூட அப்புறம் 17 ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் நமக்கு 47 கூட 17 ப்ளஸ் பண்ணால் ஸோ 7 7 14க்கு 4 மீதி 1 மீதி 1
இப்போ 4 1 5 ப்ளஸ் அந்த 1 64 தான் வந்து ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ புரிஞ்சா? சிம்பிளான லாஜிக் தான், தெரிஞ்சால் போதும். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலும் வந்து தட்டு தூக்கிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ வந்து எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்த்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 1 5 3 10 9 20 27 40. அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன லாஜிக்கில் இருக்குன்னு ஃபஸ்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படியே யோசிங்க எந்த லாஜிக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் ரெண்டுக்கு ஏதாச்சும் ரிலேட் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் நமக்கு அப்படி கிடைக்கலனா ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 5 10, இந்த 10க்கு 20க்கு ப்ளஸ் இந்த 20க்கு 40க்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ என்னென்னு பாருங்கள். இப்போ 5 ஸோ 2ஆல் பெருக்குனா தான் வந்து நமக்கு 10 கிடைக்கும். இந்த 10 2ஆல் பெருக்குனா தான் வந்து நமக்கு 20 கிடைக்கும். இப்போ 20 2ஆல் பெருக்குனா தான் வந்து நமக்கு வந்து 40 கிடைக்கும். 5 10 20 40 எல்லாமே வந்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 5 2ஆல் பெருக்குனா 10, 10 2ஆல் 20, 20 2ஆல் பெருக்குனா ஸோ 40. இப்போ அதேமாரி பாருங்கள், இதுக்கு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1க்கு 1 ஸோ 3ஆல் பெருக்கியிருக்காங்க 3. இந்த 3 திரும்ப 3ஆல் பெருக்கியிருக்காங்க 9. இந்த 9 திரும்ப 3ஆல் பெருக்கியிருக்காங்க 27. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 3ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த 27 நம்ம நெக்ஸ்ட்டு 3ஆல் பெருக்குனா அடுத்த நம்பர் வந்து என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடுமா. ஸோ அதான் வந்து நமக்கு ஆன்சர். இப்போ 27 வந்து நம்ம வந்து 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்குனா வந்து நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ 1 7 7 14 ஸோ 3 7 21 மீதி 2. அப்போது 3 2 6 ப்ளஸ் அந்த 2 ஸோ 81. ஸோ 81 தான் வந்து ஆன்சரு. ஆப்ஷன் இ, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். இப்போது மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பக்கத்துலேயே வந்து அடுத்த கொஷின்ஸும் இருக்குது. இந்த வீடியோ பக்கத்துலேயே அந்த நெக்ஸ்ட்டு ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரை பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.